மக்களே, ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்கள் மிகவும் வருத்தத்தோட ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு 2 காரணம் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுக வந்து எல்லாமே நல்லா பண்ணிச்சு. மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணாங்க. தமிழ்நாட்டு பேருந்து நிலையங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் திமுகவின் தோல்விக்கு சொன்ன 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மது, இன்னொன்று லஞ்சம். இது 2 தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த 2ஐயும் அவங்க திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்லதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னா, அவர் ஒரு திமுக ஆதரவாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதை சொல்ல வேண்டிய தேவை இல்லைல்ல. யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு அவர் கடந்து போயிடலாம். ஆனால் அவர் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் இதை திருத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் திமுகவுக்கு ஆதரவான மனநிலைமையில் இருந்திருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் சொன்ன 2 காரணங்கள் மட்டும்தானா விஜய் வெற்றி பெற அப்படின்னு பார்த்தா எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா மது, அதனால தான் தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு அப்படின்ட்டு இந்த மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. விஜய் வந்தால் மதுவை ஒழிச்சிருவேன்னு சொன்னாரா? இல்லை, சொல்லலை. அவர் இன்றைக்கி ஒரு 717 கடைகளை மூடியிருக்காரு. இது எல்லாருமே நார்மலாக ஆட்சிக்கு வந்த உடனே 500 கடைகள்னு மூடுறது தான். அப்போ விஜய் வந்து மதுவை ஒழிப்பேன்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வரலை. இன்னொன்று லஞ்சம். விஜய் வந்தால் லஞ்சத்தை ஒழிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதாவது திமுக, அண்ணா திமுகலேருந்து வேட்பாளர்களை எடுத்து வேட்பாளர்களை விட்டு வெற்றி பெற்று இன்றைக்கி அவங்கள அமைச்சராகவும் ஆக்கியிருக்க விஜயால் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இது மக்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த வேட்பாளர்கள் தான் நாம் ஓட்டு போட போகிறோம், அவங்க எப்படி லஞ்சத்தை ஒழிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் விஜய் வெற்றி பெற்றது வந்து முழுக்க ஒரு திரை கவர்ச்சி பிம்பம், அவ்வளோதான். விஜய் கூட இன்றைக்கி ரொம்ப கோபத்தில் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க கவர்ச்சியில் வெற்றி பெற்றுட்டாரு, கவர்ச்சியின் மூலமாக வெற்றி பெற்றுட்டாரு அப்படிங்கிறாங்க. என் வாயில் நல்லா வந்துடும், நாங்களாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வைக்காரு. என்ன அவுத்து போட்டுட்டு ஆடுறோம் அப்படின்னு சொல்ல வந்தவர் தான் அதை மொத்தமாக வெளிப்படையாக சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு அவர் நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்படி தமிழக மக்கள் சாராயத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தா அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டிருக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிச்சு, நாங்கள் முழுக்க சாராயத்தை டாஸ்மாக் கடையை மூடுவோம், லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லிச்சு. மக்கள் அதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு கவர்ச்சி, இலவசம் இதுதான் தேவை அப்படின்ட்டு அதை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். அவர் மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறாரு. அந்த கருத்தும் தவறு. மீண்டும் திமுக ஆட்சி வந்துன்னா இதே சாராயம் இருக்கதாயா செய்யும். ஏன்னா இதெல்லாம் நடத்துறது அவங்க தான்.